கிறிஸ்துவின் சபையார் வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் நிகழ்ச்சியை கேட்க உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். பரிசுத்த வேதம் பறைசாற்றும் வசனம், கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் சபையார் வாழ்த்தி வழங்கும் கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம். வேதாகம செய்தி நேரத்திற்கு வரவேற்கிறோம். வெல்கம் டு த பைபிள் மெசேஜ். அன்பானவர்களே, உங்களை யாவரையும் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் வாழ்த்தி வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய நாள் கர்த்தருடைய செய்தி வேளையில் சுய ஞானம், செல்ஃப் நாலேஜ், தேவ ஞானம், த விஸ்டம் ஆஃப் காட் பார்ட் 1 நாம் தியானம் செய்யும்படியாக இருக்கின்றோம். இன்றைக்கு உலக ஞானத்தை பெற்றுக்கொண்டவர்கள் உலக பிரகாரமான காரியங்களிலே பெருமையாக எண்ணுகிறார்கள். தேவ ஞானத்தை பெற்றுக்கொண்ட சாலமோனை பற்றி நீங்கள் அறிவீர்களா? பிரசங்கி 8வது அதிகாரம் 17வது வசனத்திலே சாலமோன் சொல்லுகிறார், தேவன் செய்யும் சகல கிரியைகளையும் நான் கவனித்து பார்த்து சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கிரியையை மனுஷன் கண்டுபிடிக்க கூடாது என்று கண்டேன். அதை அறியும்படி மனுஷன் பிரயாசப்பட்டாலும் அறிய மாட்டான். அதை அறியலாம் என்று ஞானி எண்ணினாலும் அவனும் அதை அறிந்து கொள்ள மாட்டான். தேவன் அற்புதமானவர், சர்வ வியாபி. அவர் செய்யும் சகல கிரியைகளையும் சாலமோன் கவனித்து பார்த்திருக்கிறார். சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கிரியையை மனுஷன் கண்டுபிடிக்க கூடாது என்று கண்டேன் என்று சொல்கிறார். இன்னைக்கு சூரியனுக்கு கீழாக எண்ணிலடங்கா ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. சில ஆராய்ச்சிகள் நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கிறது. சில ஆராய்ச்சிகள் அவர்களாலே கண்டுபிடியாமல் போய்விடுகிறது, தோல்வியை தழுவுகிறார்கள். சாலமோன் அதைத்தான் சொல்லுகிறார், சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கிரியையை மனுஷன் கண்டுபிடிக்க கூடாது என்று கண்டேன். அதை அறியும்படி மனுஷன் பிரயாசப்பட்டாலும் அறிய மாட்டான். அதை அறியலாம் என்று ஞானி எண்ணினாலும் அவனும் அதை அறிந்து கொள்ள மாட்டான். அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. அன்பானவர்களே, தேவ ஞானம் என்பது தேவ சமூகத்திலிருந்து வரக்கூடியது. சுய ஞானம் உலகத்திலே உண்டானது. சுய ஞானத்தினாலே நாம் தேவனை பற்றிய காரியங்களை நாம் அறிந்து கொள்ள முடியாது. நீதிமொழிகள் 2வது அதிகாரம் 6வது வசனம், கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும். The Lord gives wisdom, out of his mouth comes knowledge and understanding. கர்த்தர் ஞானத்தை தருகிறார். ஞானத்தை கேட்கக்கூடியவர்கள் பெற்றுக்கொள்ளுகிறார்கள். 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 12வது வசனத்திலே சாலமோன் ஞானத்திற்காக ஜெபம் பண்ணினார். தேவன் ஞானத்தை தந்தருளினார். அவன் கேட்காத செல்வத்தையும் அவனுக்கு கொடுத்தார். தேவ சமூகத்திலிருந்து ஞானம் கிடைக்கிறது. கர்த்தர் தான் ஞானத்தை தருகிறார் என்று நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 21வது வசனம், அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்திய கிறிஸ்தவர்களுக்கு எழுதியிருக்கிறார். எப்படி எனில், தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில், தேவனை அறியாதிருக்கிறார்கள். சுய ஞானத்தினாலே தேவனை அறிந்து கொள்ள முடியாது. பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. ஒருவன் தேவனை எப்படி அறிந்து கொள்ள முடியும்? தேவன் வைத்திருக்கிறதான அந்த பைத்தியமான பிரசங்கம்
யோவான் ஸ்நானகன் வெட்டுக்கிளியும் காட்டு தேனும் சாப்பிட்டு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் செய்தான். அவனுடைய பிரசங்கத்தை கேட்ட அநேகர் யோர்தான் நதியிலே அவனாலே ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். இயேசுவும் அவனாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார். ஆக இந்த பைத்தியமாக தோன்றக்கூடிய பிரசங்கத்தினாலே தீர்க்கதரிசிகள் காலத்திலும் சரி, புதிய ஏற்பாட்டு காலத்திலும் சரி, அதன் மூலமாகவே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. ஆனால் உலகம் சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கிறார்கள். கல்விமான்கள் இருக்கிறார்கள், ஆராய்ச்சியாளர்கள் இருக்கிறார்கள், புதிய புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிறார்கள். ஏன் நம்முடைய முற்பிதாக்களிலே நாம் பார்க்கும்போது 1847 பிறந்த தாமஸ் பல்பை கண்டுபிடிச்சார். அவர் மிகவும் சிறப்பான ஒரு ஞானியாக இருந்தார். அதே போல ரைட் சகோதரர்கள் விமானத்தை கண்டுபிடித்தார்கள். தாமஸ் ஆல்வா எடிசன் அந்த பல்பு கண்டுபிடிக்கவில்லை என்றால் இன்று வரை உலகம் இருண்ட உலகத்தில் தான் இருக்கும். 200 வருஷங்கள் ஆகிவிட்டது. அதற்கு முன்பதாக இந்த உலகம் எந்த விளக்கை பயன்படுத்தினார்கள்? காண்டா விளக்குகளை பயன்படுத்தியிருப்பார்கள். அரண்மனை முதல் ஆண்டி வரைக்குமாக 1800க்கு முன்னாடி நிச்சயமாக அவர்கள் அதைத்தான் பயன்படுத்தியிருப்பார்கள். தாமஸ் ஆல்வா எடிசன் அந்த பல்பை கண்டுபிடித்தார். இன்றைக்கு நாம் வெளிச்சம் காண்கிறோம். இருளிலே வெளிச்சத்திலே நாம் உட்கார்ந்திருக்கிறோம். எலக்ட்ரிசிட்டி அதனாலே கிடைத்தது. அதே போல ஆகாய விமானம் ரைட் சகோதரர்களாலே பறக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றோம். இப்படி அநேக கண்டுபிடிப்புகள் இருக்கிறதே, அவைகளெல்லாம் நான் பாராட்டியே ஆக வேண்டும். ஆனால் இந்த சுய ஞானத்தினாலே தேவனே அறியாது போகிறார்கள். ஒரு மனிதன் சுய ஞானத்தினாலே பெருமை அடைகிறான், மேட்டுமை கொள்ளுகிறான். அவன் தேவனை அறிந்து கொள்ளாமலே போய்விடுகிறான். சகலத்தையும் சிருஷ்டித்தவர் பிதாவாகிய தேவன், அவரை அறிந்து கொள்ள வேண்டும். ஆக பைத்தியமாக தோன்றக்கூடிய பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. முதல் நூற்றாண்டிலே பேதுரு பிரசங்கம் செய்கிறார். அந்த பிரசங்கத்தை கேட்ட 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரம் 41வது வசனத்திலே நாம் படிக்கிறோம். 3000 பேரும் அந்த வசனத்தை கேட்டார்கள். இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி, சகோதரர்களே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார்கள். அன்றைய தினத்திலே 3000 பேர் கர்த்தருடைய சபையிலே சேர்க்கப்பட்டார்கள். அன்பானவர்களே, பைத்தியமாக தோன்றக்கூடிய பிரசங்கம், இந்த பிரசங்கத்தை கேட்டுத்தான் நான் ரட்சிக்கப்பட முடியுமா என்றால் ஆம், அது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. ஆகையினால்தான் சபையிலே பிரசங்கிக்கிறோம், சுவிசேஷ கூட்டத்திலே பிரசங்கிக்கிறோம், டெலிவிஷனிலே பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறோம், இன்னும் கைப்பிரதிகள் வாயிலாக கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆக பைத்தியமாக தோன்றக்கூடிய அந்த பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று என்று நாம் பார்க்கிறோம். நீதிமொழிகள் 3:13 வாசிக்கிறோம், ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான். இந்த இரண்டையுமே சம்பாதிக்க வேண்டும். அப்படி சம்பாதிக்கிற மனுஷன் பாக்கியவான் லிஸ்ட்லே அவன் போகிறான். ஞானத்தை உலக பிரகாரமாக அல்ல, தேவ சமூகத்திலிருந்து அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகையாக இருக்கிறது. இன்றைக்கு ஞானத்தை சம்பாதிப்பதற்காக சிறு வயதிலிருந்தே அதை பெற்றுக்கொள்ளும்படியாக எவ்வளவோ செலவுகளை நாம் செய்கிறோம். ஆனால் தேவ சமூகத்திலே நாம் அமர்ந்திருந்து ஞானத்திற்காக நாம் ஜெபிக்கின்றோமா? பரத்திலிருந்து ஞானத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அந்த ஞானத்தை சம்பாதிக்கிற மனுஷன்தான் பாக்கியவான். உலக பிரகாரமான ஞானம் அல்ல, அது உலகத்தோடு கூட அழிந்து போய்விடும்.
இம்மைக்கும் அருமைக்குரிய ஞானம் பரத்திலிருந்து வரக்கூடியதாக இருக்கிறது. மூன்றாவது, கட்டுக்கதைகளுக்கு செவி கொடுக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறான், ஏசாயா 44வது அதிகாரம் 25வது வசனம், நான் கட்டுக்கதைக்காரரின் குறிகளை அபத்தமாக்கி ஞானிகளை வெட்கப்படுத்தி அவர்கள் அறிவை பைத்தியமாக பண்ணுகிறவர். நம்முடைய தேவன் அவையெல்லாம் ஒன்றுமில்லாமல் செய்யக்கூடியவர். இன்றைக்கு குறி சொல்லுகிறவர்களை நாடுகிறார்கள், மாயாஜாலங்களை நம்புகிறார்கள், கட்டுக்கதைகளை நம்பக்கூடிய ஒரு கூட்டம் தருத்தலாக போய்கொண்டிருக்கிறது. வசனம் சொல்லுகிறது, நான் கட்டுக்கதைக்காரரின் குறிகளை அபத்தமாக்கி குறி சொல்லுகிறவர்களை நிர்மூடராக்கி ஞானிகளை வெட்கப்படுத்தி அவர்கள் அறிவை பைத்தியமாக பண்ணுகிறவர். அதை ஒன்றுமில்லாமல் செய்யக்கூடியவர் நம்முடைய தேவன். உண்மையிலே அவைகள் ஒன்றுமே இல்லை. அநேகர் பயப்படுகிறார்கள். அந்த சாபம் ஒருவேளை நம்மை பாதிக்குமோ? ஒருவேளை வைத்திருக்கிறதான அந்த காரியங்கள் நம்மை பாதிக்கக்கூடுமோ? ஒன்றுமே இல்லை அன்பானவர்களே. அவைகள் ஒன்றும் இல்லாமல் போகும். எந்த விதமான குறி சொல்லுதலையும் மாயாஜாலங்களையும் செய்வனைகளையும் ஒருபோதும் நம்பாதிருங்கள். இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை, எந்த விதமான தந்திர மந்திரங்களும் இல்லை. தேவன் எல்லாவற்றையும் வெற்றி கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். அவைகள் ஒருபோதும் மனிதனை பாதிக்காது. கர்த்தருடைய பிள்ளைகளை ஒருபோதும் அவைகள் பாதிக்காது. அவர்களுடைய அறிவை அவர் பைத்தியமாக பண்ணுகிறவர். புதிய ஏற்பாட்டு காலத்திலே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19:19 நாம் வாசிக்கிறோம், அநேகர் மனம் திரும்பினார்கள். யார் அவர்கள்? மாய வித்தைக்காரர்கள். அநேக புஸ்தகங்களை கொண்டு வந்து அதை சுட்டெரித்து போட்டார்கள். அதனுடைய தொகை 50,000 வெள்ளிக்காசாக கண்டார்கள். அந்த மாய வித்தை சம்பந்தமான புத்தகங்களை விற்பனை செய்திருக்கலாம். மற்றவர்களும் கெட்டு போய்விடக்கூடாது என்பதற்காக அவைகள் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி மனம் திரும்பின இந்த மாய வித்தைக்காரர்கள் அவைகள் எல்லாம் சுட்டெரித்து போட்டார்கள். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில கூட நமக்கு ஆகாத காரியங்களை நாம் சுட்டெரித்து போட வேண்டும். அவைகளை நம்பி மற்றவர்களும் மோசம் போய்விடக்கூடாது. நாம் பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிறோம், ஆரோன் ஒரு கன்றுக்குட்டியை உண்டு பண்ணினான். எல்லாரும் அவைகளை தொழுது கொண்டார்கள். மோசே மலையிலிருந்து இறங்கி வந்து அந்த கன்றுக்குட்டியை எடுத்து தீயிட்டு அழித்து சாம்பலாக்கி விட்டார். அதை அழித்து போட்டார் என்று பார்க்கிறோம். ஒருபோதும் அந்த விதமான ஒரு தவறுகளை நாம் செய்யவே கூடாது. மற்றவர்களும் அந்த தவறை செய்வதற்கு இடம் கொடுக்கக்கூடாது. எனவே மாயவித்தை சம்பந்தமான புத்தகங்களை அந்த மாயவித்தைக்காரர்கள் அழித்து போட்டார்கள் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அந்த மாயவித்தை அவர்களை பாதித்ததா? இல்லையே. கர்த்தருக்குள்ளாக அருமையானவர்களாக ஜீவனுள்ள தேவனை பின்பற்றி ஜீவனுள்ளவர்களாக மாற்றப்பட்டார்கள். எனவே நீங்களும் நானும் அவைகளை ஒருபோதும் நாம் நம்பக்கூடாது. அது ஒன்றும் செய்யாது. 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 19-20 வசனங்கள், அந்தபடி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது. ஞானி எங்கே? வேதபாரகன் எங்கே? இப்பிரபஞ்சத்தின் தர்க்க சாஸ்திரி எங்கே? இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? இவ்வுலகத்தினுடைய ஞானம் பைத்தியமாக இருக்கிறது தேவ சமூகத்திலே. அவர் சர்வ வியாபி. சூரியனுக்கு கீழே செய்யப்படக்கூடிய காரியங்களை மனுஷன் கண்டுபிடிக்க முடியாது. இன்றைக்கு மனுஷன் எத்தனையோ விதத்திலே வளர்ந்திருக்கிறான். நம்ம எல்லாம் கேபிள் வழியாக கரண்ட்டு கடத்துகிறோம். ஆனால் இனி வரக்கூடிய காலத்திலே காற்றிலே கரண்டை செலுத்தக்கூடிய காலத்திலே நாம் இருக்கிறோம். காற்றின் வழியாக கேபிள் இல்லாமல் பயன்படுத்த போகிறார்களா? எந்த அளவிற்கு வளர்ச்சி என்று பாருங்கள். அன்பானவர்களே, எவ்வளவோ காரியங்கள் இன்னும் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கிறது. பூமியிலிருந்து விளைகிறதே எண்ணிலடங்கா காரியங்கள் பூமியிலிருந்து தான் வருகிறது. தங்கம் பூமியிலிருந்து தான் வருகிறது. நமக்கு வேண்டிய உணவுகள் பூமியிலிருந்து தான் வருகிறது. அந்த மண்ணிலே எத்தனை ஆச்சரியமான காரியங்கள் புதைந்திருக்கிறது. அதை உண்டு பண்ணினவர் யார்? நம்முடைய பிதாவாகிய தேவன்.
இப்படி மண்ணிலே எண்ணிலடங்கா காரியங்களை இன்று வரை மனிதன் தோண்டி தோண்டி கண்டுபிடித்துக் கொண்டே இருக்கின்றான். ஆனால் எல்லாமே மாயையாக போய்விடுகிறது. கர்த்தருடைய சமூகத்திலிருந்து வரக்கூடிய அந்த ஞானம் அழியாததாக இருக்கிறது. எனவே இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக மாற்றி அமைத்திருக்கிறார். 4வது காரியம், ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாக தேவன் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். 1 கொரிந்தியர் 1:27 பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். தான் தான் ஞானி என்று சொல்லக்கூடியவர்களை நிறைய பேர் நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனா கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் மிகவும் அற்பரும் ஞானமற்றவர்களுமாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஞானத்தை கொடுத்து விசேஷ விதமாக அவர்கள் எடுத்து பயன்படுத்துகிறார். காரணம், ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாக தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். ஒரு பிசாசு பிடித்தவனை இயேசு சுகமாக்கினார். அவன் இயேசுவோடு இருக்க ஆசைப்பட்டான். அவன் வஸ்திரம் தெரிந்து உட்கார்ந்திருந்தான். எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். அவனிடத்துல இயேசு கேட்டுக்கொண்டது, உனக்கு கர்த்தர் செய்த காரியத்தை உன் ஜனங்களுக்கு போய் சொல்லு. அந்த ஊரிலே போய் சொன்னாதான் அவங்க நம்புவார்கள். அவனை பற்றி அந்த ஊராருக்கு தான் தெரியும். அவன் படித்தவன் அல்ல, பிசாசு பிடித்தவன். கர்த்தர் செய்த நன்மைகளை அவன் தான் போய் சொல்லி ஆக வேண்டும். எனவே பிதாவாகிய தேவன் அவருடைய அற்புதமான திட்டத்தின்படியாக பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படியாக தேவன் உலகத்திலே பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். அப்போஸ்தலர்களை பாருங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரம் 7-8 அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் உலகத்திலே பல பகுதியிலிருந்து வந்து கூடியிருந்தார்கள். அப்பொழுது அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதை கண்டு இவர்கள் எல்லாருமே கலிலேயர் அல்லவா? அநேகர் ஆச்சரியப்படத்தக்கதாக அப்போஸ்தலர்கள் பல பாஷைகளை பேசி தேவனை புகழ்ந்தார்கள். இதைத்தான் நாம் அப்போஸ்தலருடைய 2வது அதிகாரத்திலே வாசிக்கிறோம். அவரவருடைய ஜென்ம பாஷையிலே பேசுகிறதை அவர்கள் கேட்டார்கள். இது எப்படி என்று ஆச்சரியப்பட்டார்கள். அவர்கள் படிக்காதவர்கள், கல்வியறிவு இல்லாதவர்கள், கலிலேயர்கள், மீனவர்கள் எப்படி இந்த பாஷையை பேசுகிறார்கள் என்று ஆச்சரியப்பட்டார்கள். அன்பானவர்களே, இது கர்த்தராலே கூடும். காரணம், பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படியாக தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்தெடுக்கிறார். அன்பான சகோதரனே, சகோதரியே, நீ ஒரு பலவீனம் உள்ள ஒரு சகோதரனாக சகோதரியாக இருக்கலாம். உன்னை கர்த்தர் பலப்படுத்த அறிந்திருக்கிறார். மத்தேயு 11வது அதிகாரம் 25 அந்த சமயத்தில் இயேசு சொன்னது, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கு ஆண்டவரே, இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் என்று சொல்கிறார். இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கல்விமான்களுக்கு மறைச்சிட்டாரு, ஞானிகளுக்கு மறைச்சிட்டாரு. ஆனா பாலகருக்கு வெளிப்படுத்தினார். இது தேவனுடைய திருச்சித்தமாக இருக்கிறது. அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த வசனத்திலே. பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தியிருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவனை அறியக்கூடிய அறிவை அவர்கள் பெற்றவர்களாக இருக்கிறார்கள். ஞானிகள் பெறவில்லை, கல்விமான்கள் பெறவில்லை. சுய ஞானத்திலே எந்த ஒரு மனிதனுமே தேவனை அறிந்து கொள்ள முடியாது. பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானத்துல தான் இவைகளை அறிய முடியும். 5வதாக நாம் பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 19-20 இவ்வுலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமாய் இருக்கிறது. அது ஒன்றுமே கிடையாது. ஆனால் இவ்வுலகத்தின் ஞானத்துக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து பாருங்கள், எல்லையில்லா சமாதானத்தை பெறுவீர்கள். அப்படியே ஞானிகளை அவர்களுடைய தந்திரத்திலே பிடிக்கிறார் என்றும் ஞானிகளுடைய சிந்தனைகள் வீணாய் இருக்கிறது என்றும் கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்று எழுதியிருக்கிறது. எவ்வளவு பெரிய ஞானியாக இருக்கட்டும், மன்னாதி மன்னனாக இருக்கட்டும், அவன் கடைசியிலே மண்ணுக்கே திரும்புகிறான். அவனுடைய ஞானம் எல்லாமே ஒன்றும் இல்லாமல் போகிறது. நீங்கள் சற்று உலகத்தை திரும்பி பாருங்கள். ராஜாக்கள் வாழ்ந்தார்கள்,
குதிரை படைகளை வைத்திருந்தார்கள், யானை படைகளை வைத்திருந்தார்கள், பெரிய பெரிய அரண்மனைகளே வாழ்ந்தார்கள். அவர்கள் இப்பொழுது இருக்கிறார்களா? அவருடைய நிலைமை என்னவானது? இன்றைக்கு கம்ப்யூட்டர் யுகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இனி வரக்கூடிய காலத்திலே எவ்விதமாக மனுஷன் வாழ்வான்? எல்லாமே தேவ சமூகத்திலே ஒன்றும் இல்லாமல் போகிறது. ஞானிகளுடைய சிந்தனைகள் வீணாய் இருக்கிறது என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவருடைய வார்த்தைக்கு தான் இவைகள் எல்லாமே கட்டுப்பட்டு இருக்கிறது, மனிதனுக்கு அல்ல. மனிதன் ஒரு தேசத்துக்கு அதிபதியாக இருக்கலாம், ஆனால் அவனுக்கே ஒரு அதிபதி இருக்கிறார் என்றால் அவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. சர்வத்தையும் ஆளக்கூடியவராக இருக்கிறார். சர்வமும் அவருடைய கண்ட்ரோலிலே இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை அறிவீர்களா? 1 கொரிந்தியர் 1:31 அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். இயேசு கிறிஸ்து நமக்கு ஞானமாக இருக்கிறார், நீதியாக இருக்கிறார், பரிசுத்தமாக இருக்கிறார், மீட்பராக இருக்கிறார். அவரை நீங்கள் பற்றி கொள்ள வேண்டும். அவருடைய சமூகத்தில் தான் ஞானம் இருக்கிறது, அவருடைய சமூகத்தில் தான் நீதி இருக்கிறது, அவருடைய சமூகத்திலே பரிசுத்தம் இருக்கிறது, மீட்பு இருக்கிறது. இதை நீங்கள் வேறு எங்கேயுமே பெற்றுக்கொள்ள முடியாது. இன்னைக்கு ஜனங்கள் பணம் இருக்கிறது, என் பிள்ளைகளை பெரிய கல்விமானாக மாற்றுவேன் என்று சொல்லுகிறார்கள். நல்லது, சந்தோஷம். ஆனால் இந்த பரிசுத்தத்தையும் தேவன் கொடுக்கிற ஞானத்தையும் அவருடைய நீதியையும் அவருடைய மீட்பையும் நீங்கள் வேற எங்கேயாவது போய் வாங்கிவிட முடியுமா? அது கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறது, பைத்தியமாக தோன்றக்கூடிய பிரசங்கத்தில் இருக்கிறது. அதை கேட்டால்தான் நாம் குணமடைய முடியும். அவருடைய சமூகத்தில் தான் இவைகள் எல்லாமே பெற்றுக்கொள்ள முடியும். எனவே உங்களுடைய பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறீர்கள், சந்தோஷம். அதே போல சர்ச்சில் நடக்கக்கூடிய சண்டே ஸ்கூலுக்கு அனுப்புங்கள், இடைவிடாது அனுப்புங்கள். இலவசமாக அங்கே சண்டே கிளாஸ் நடத்தப்படுகிறது. நாம் பணம் கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம். இன்றைய காலகட்டத்தில் அதிகமான பணங்களை பிள்ளைகளுக்காக செலவு செய்கிறீர்கள். ஆனால் கர்த்தருடைய சமூகத்திலே நடக்கிறதான அந்த சண்டே கிளாஸுக்கு உங்களுடைய பிள்ளைகளை தொடர்ந்து அனுப்புங்கள். அவர்கள் கர்த்தராகிய இயேசுவை அறிகிற அறிவிலும் தேவ ஞானத்திலும் வளர்வார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து லூக்கா 2:52 சொல்லுகிறது, ஞானத்திலும் பலத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இவைகளிலே வளர்ந்து பெருகினார். இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகள் ஞானத்திலே வளர வேண்டும் என்றால் அவர்கள் தேவ சமூகத்திலே வளர்க்கப்பட வேண்டும். சாமுவேல் தேவ சமூகத்திலே வளர்க்கப்பட்டார், அதிகமான ஞானத்தை பெற்றுக்கொண்டார். இஸ்ரவேலிலே முதலாவது தீர்க்கதரிசியாக இருந்தான் சாமுவேல். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு பிள்ளைகளாக நீங்கள் உங்களுடைய பிள்ளைகள் வளர்க்கப்பட வேண்டும் என்றால் அவர்கள் தேவ சமூகத்திற்கே தொடர்ந்து செல்ல வேண்டும். 6வதாக நாம் பார்க்கும்போது நீதிமொழிகள் 3:7 சொல்லுகிறது, நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. Be not wise in your own eyes, fear the Lord and depart from evil. தீமையை விட்டு விலக வேண்டும். உன்னை நீயே ஞானி என்று சொல்லிக்கொண்டு தெரியாதே. கர்த்தருக்கு முதலாவது பயப்படு. கர்த்தருக்கு பயப்படுகிறது தான் கணக்கெல்லாம் ஆசீர்வாதங்களை தேவ சமூகத்திலிருந்து கொண்டு வரும். இன்னைக்கு தன்னைத்தானே ஞானி என்று சொல்லக்கூடியவர்கள் பைத்தியக்காரர்களாக மாறுகிறார்கள். அவர்கள் தேவ சமூகத்திலிருந்து எந்த ஆசீர்வாதத்தையுமே பெற முடியாது. ஏனென்றால் தங்களை தாங்களே ஞானி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அது தேவ சமூகத்திலே பைத்தியமாக இருக்கிறது. தீமையை விட்டு விலக வேண்டும். கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயம் அதுதான் துவக்கமாக இருக்கிறது. தீமையை விட்டு விலக வேண்டும். கர்த்தர் 7 காரியங்களுமே வெறுக்கிறார். 6 காரியங்கள் அவருக்கு அருவருப்பானவைகள், 7ஐயுமே அவர் வெறுக்கிறார். என்ன? நீதிமொழிகள் 6வது அதிகாரம் 16-19 அவையாவன மேட்டுமையான கண். மேட்டுமையான கண் சில பேருக்கு இருக்கும். அவருடைய பார்வையே மேட்டுமையாக இருக்கும். அதனால என்ன சாதிக்க போறாங்க? ஒண்ணுமே கிடையாது. மறிக்கும்போது ஒன்றுமே கொண்டு போவதில்லை, வந்த பிரகாரமாகவே போவான். அது எதுக்கு மேட்டுமையான கண்? இந்த கண்ணை உண்டாக்கினார் என்றால் நாம் நலமானவைகளை பார்ப்பதற்காக, நல்லது செய்வதற்காக. மேட்டுமை பார்வை ஒரு மனிதனை
ரட்சிப்புக்கு நேரே வழி நடத்தாது. பொய் நாவு, இந்த நாவு நலமானவைகளை பேச வேண்டும், நல்லதே செய்ய வேண்டும், நலமானவைகளை ருசிக்கும்படியாக அந்த நாவு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பொய்யை அப்படியே ஊதி தள்ளுவார்கள். வாழ்க்கை முழுவதுமாக பொய் பேசிக்கொண்டே இருப்பார்கள். எல்லோருமே பொய்யர்களாக இருக்கிறார்கள். நீங்கள் வேணால் ஒரு வெள்ளை பேப்பரை எழுதி கொண்டு, வெள்ளை பேப்பரை எடுத்து வைத்துக்கொண்டு அதில் எழுத ஆரம்பிங்க. ஒரு நாளைக்கு எத்தனை பொய் பேசுகிறேன்றதை எழுதுங்க. நூற்றுக்கணக்கான பொய்களே ஒவ்வொரு நாளும் பேசக்கூடியவர்களாக இருப்பீர்கள். ஆக இந்த பொய் நாவு கர்த்தருக்கு அருவருப்பானது, வேண்டாத காரியங்களை செய்யக்கூடியது. குற்றமற்றவருடைய ரத்தம் சிந்தும் கை, குற்றமில்லாதவனை குற்றப்படுத்தக்கூடாது. அவர்களை குற்றப்படுத்தும்படியாக நாம் செல்லவும் கூடாது, அவர்களுக்கு விரோதமாக செயல்படவும் கூடாது. குற்றமற்றவருடைய ரத்தம் சிந்தும் கை, துராலோசனையை பிணைக்கும் இருதயம். அந்த விதமான ஒரு ஆலோசனைக்கு நாம் விலக வேண்டும். ஒருபோதும் அதற்கு நாம் ஒத்து போகவே கூடாது. தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால் நன்மை செய்வதற்கு விரைந்து போகிறதில்லை, தீமை செய்வதற்கு தான் இன்னைக்கு திரளான ஜனங்களை சேர்க்கிறார்கள். அதுவும் கர்த்தருக்கு ஆகாத காரியமாக இருக்கிறது. அபத்தம் பேசும் பொய் சாட்சி சகோருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் மிகவும் மோசமான ஒரு காரியம். சகோருக்குள்ளாக விரோதத்தை உண்டு பண்ணுது. ஒரு வார்த்தை போதும், அது நெருப்பாய் அப்படியே பற்றி பிடிக்க ஆரம்பிக்கும். ஒருபோதும் இதை செய்யாதீர்கள். இந்த 6மே அருவருப்பாக இருக்கிறது. ஏழையுமே அவர் வெறுக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். ஆகையினாலே அன்பானவர்களே, இவைகளை களைந்து போட்டு தேவ சமூகத்திலே கிடைக்கக்கூடிய அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 9வது அதிகாரம் 10வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. The fear of the Lord is the beginning of wisdom, and the knowledge of the holy is understanding. பரிசுத்தரை அறியக்கூடிய அறிவுதான் அறிவு. அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலும் வளர வேண்டும், தேவனை அறியக்கூடிய அறிவிலும் வளர வேண்டும். கர்த்தருக்கு நாம் பயப்பட வேண்டும், மனிதர்களுக்கு அல்ல, தேவனுக்கு பயப்படுங்கள். தேவன் ஒருவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற எண்ணம் உங்களுக்கு வேண்டும். ஆக இன்றைய நாளிலே தேவ ஞானத்தை குறித்து நாம் தியானம் செய்தோம். சுய ஞானம் ஒன்றுக்குமே பிரயோஜனப்படாது. பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானம் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். பகுதி 2 அடுத்த நிகழ்ச்சியிலே பார்க்க இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்காக நாம் ஜெபம் செய்வோம். பார்த்து கொண்டிருக்கிற நேயர்களை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் பாரத்தோடு ஜெபம் செய்கிறோம். ஜெபிப்போம். எங்களை நேசித்து வழிநடத்துகிற பரலோகத்தின் பிதாவே, சுய நீதியை நாங்கள் வெறுத்து, சுய ஞானத்தை வெறுத்து, உடைய சமூகத்திலிருந்து உடைய ஞானத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்ப தேவன் எங்களை பலப்படுத்தி வழிநடத்த வேண்டுமா வேண்டுதல் செய்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான நேயர்கள் சாலமோனுடைய சமூகத்தில் ஞானத்தை பெற்றுக்கொண்டதைப் போல ஒவ்வொருவரும் பெற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் உண்மையை அறியக்கூடிய அறிவிலே அவர்கள் வளர்ந்து பெருக அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இயேசுவின் வெளியேறு பெற்ற நாமத்தில் வேண்டுதல் செய்கிறோம் எங்கள் பரலோகத்தின் பிதாவே, ஆமென். தி வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட் மாத இதழ் வேண்டுமா? எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். முகவரியை SMS மூலமாக எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். மறக்காமல் தெரியப்படுத்துங்கள். இன்றே தெரியப்படுத்துங்கள். எங்களது முகவரி தி வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட், தபால் பெட்டி எண் 5, பத்தலக்குண்டு 624202, திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட், தமிழ்நாடு. கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. The Lord is that Spirit, and where the Spirit of the Lord is, there is liberty. Amen. 944-355-8041. Another number 6379350509. Email address urgentandglory@gmail.com. View our The Word of Christ program on YouTube channel.
May God bless you all.